பொதுவா ஒரு படத்தோட ஹீரோவுக்கு மட்டும்தான் உலகம் முழுவதும் ரசிகர்கள் அதிகமா இருக்கிறதா நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். பட் ஒரு படத்தோட வில்லனுக்கு ஹீரோவை விட அதிக ரசிகர்கள் உலகம் முழுவதும் இருக்காங்கன்னு நான் சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆஸ்திரேலியாவில் பிறந்த ஹீத் லெஜர் சிறு வயதிலேயே பெற்றோர்களை இழந்து தன்னோட அக்காவின் பாசத்துல வளர்ந்து வந்திருக்காரு. ஹீத் லெஜரோட அக்கா ஒரு ஆக்டர், அதனாலேயே ஹீத் லெஜரும் நம்மளும் எப்படியாவது ஒரு பெரிய ஆக்டரா ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அதே போல ஆரம்பத்துல சின்ன சின்ன படங்கள்ல நடிச்சிட்டு வந்த ஹீத் லெஜருக்கு பெருசா சாதிச்ச மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே அவருக்கு வரல. அந்த சமயத்துல தான் கிறிஸ்டோபர் நோலனோட த டார்க் நைட் படத்துக்காக ஆடிஷன் நடந்துகிட்டு இருக்கு. அப்போதான் ஹீத் லெஜரும் அந்த ஆடிஷன்ல கலந்துக்கிறாரு. அவர் என்னமோ அந்த படத்தோட ஹீரோவான பேட்மேன் கேரக்டர் ஆகணும்னு ஆசையா இருந்தாரு. பட் ஹீத் லெஜருக்கு கிடைச்சது அந்த படத்தோட ஜோக்கர் அப்படிங்கிற வில்லன் கேரக்டர். கிறிஸ்டோபர் நோலனோட இந்த கேரக்டர் செலக்ஷனை பார்த்து பலரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? இப்படிப்பட்ட ஐகானிக் ஜோக்கர் கேரக்டரை இந்த ஒரு சின்ன பையன் கையில் கொடுத்துருக்கீங்க, படம் கண்டிப்பா ஃப்ளாப் ஆக போகுது இப்படின்னு பலரும் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஹீத் லெஜர் அந்த ஜோக்கர் கேரக்டருக்காக 45 நாட்களுக்கு மேலாக ஒரு தனி ரூம்ல ஒரு ஜோக்கர் கேரக்டர் எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணும், எப்படியெல்லாம் பேசணும், எப்படியெல்லாம் நடக்கணும், எப்படியெல்லாம் சிரிக்கணும் அப்படின்னு அக்கு வேற ஆணி வேற ஒரு ரியல் ஜோக்கர் கேரக்டராகவே ஹீத் லெஜர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து படத்துல நடிச்சு கொடுத்துருக்காரு. த டார்க் நைட் படமும் வெளிவருது. படத்தை பார்த்த எல்லாருமே மிரண்டு போயிருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? படத்தோட ஹீரோ பேட்மேனை விட வில்லன் ஜோக்கரோட நடிப்பு தான் பயங்கரமா இருந்துச்சுன்னு படத்தை பார்த்த எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல ஒரு வில்லன் கேரக்டருக்காக ஆஸ்கர் அவார்டு கொடுத்துருக்காங்கன்னா அது ஜோக்கர் கேரக்டர்ல நடிச்ச ஹீத் லெஜருக்கு மட்டும்தான். பட் அந்த ஆஸ்கர் அவார்டை கையில வாங்க அந்த மனுஷன் உயிரோட இல்லை. என்ன நடந்துச்சுன்னு பார்ட் 2 வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்றேன். மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு பார்ட் 2ன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.